இனிய நமது பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கின்ற அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் இனிய வணக்கம். அடியவன் சிவசக்தி லட்சுமணன் பேசுகின்றேன். நேற்று சந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கருத்தரங்கு தலைப்பாக ஜோதிடத்தில் ஜெயிப்பவர் யார், ஜொலிப்பவர் யார் என்கின்ற கருத்தரங்கை ஐயா அஸ்ட்ரோ பாபா அவர்கள் தலைமையிலே இந்த குழுவின் முன் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். நேற்று வெளியூர் சென்ற காரணத்தினால் நம்ம தங்களோடு பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்று இந்த பதிவை பார்த்துவிட்டு அடியேன் சிறிய கருத்தாக தங்கள் முன் பதிவு செய்கின்றேன். ஜோதிடத்தில் சொலிப்பதும் ஜெயிப்பதும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலிலே நாம் ஜோதிடத்துக்குள் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அனைவருமே ஜோதிடம் பார்ப்பவர்களாகட்டும், ஜோதிடம் சொல்பவர்களாகட்டும், தெய்வீக வாக்கு சொல்பவர்களாகட்டும், சாமியாடிகளாகட்டும், அனைவருமே இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்குள் அடங்கியவர்கள், கட்டுப்பட்டவர்கள். நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதையும் சொலிக்க வேண்டும் என்பதையும் அந்த ஜோதிடமே தான் தீர்மானிக்கிறது. அது அல்லாமல் வேறு ஒரு நிலையிலும் நம்மால் வேறு எதுவும் செய்துவிடவும் முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டு நம்மளுடைய பணியை நாம் செய்யலாம். இது எப்படி என்று சொன்னால், ஒரு கூட்டத்திலே இருக்கின்றவர்கள் ஒரு விஷயத்தை பேச முற்படுகிறோம் என்று சொன்னால், விவரம் தெரிந்தவர்கள் ஒன்றை சொல்லுவார்கள், ஆளாளுக்கு ஒன்றை சொல்லுவார்கள். அவற்றிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடியது எதுவோ அதுதான் முன்னிறுத்தி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். எவ்வளவு பெரிய நல்ல கருத்தாக இருந்தாலும், ஆணித்தரமாக சிறப்பான ஒரு நிலைப்பாடுகளாக இருந்தாலும் கூட அந்த கருத்துக்கள் புறந்தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட இருக்கிறது. சில நிலைகளிலே முன்னிறுத்துவர்களுடைய தன்மையையும் சார்ந்தும் இருக்கிறது. ஆகையினாலே இது ஒரு அவங்களுடைய கிரகசார ஓட்டத்தின் அடிப்படையிலே தான் நாம் ஜெயிப்பதும் தோற்பதும் நடக்கும். இதை நாம் மீற முடியுமா? மீறுவதற்கு வாய்ப்பு உண்டா? பாஸ்கர பல சோதிட சாஸ்திரத்தில் உள்ள சூத்திரங்களுக்கு வியாக்கான கருத்துரைகள் எழுதிய, கருத்தாக்கங்கள் எழுதிய பாஸ்கர ஆச்சாரியார் அவர்கள் தன்னுடைய மகள் லீலாவதி திருமணத்தில் சரியாக நிர்ணயிக்க முடியாமல் முகூர்த்த நேரம் தவறியமையால் லீலாவதி சிறு வயதிலேயே தன் கணவனை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதை பற்றி சாஸ்திரத்திலே பதிவிருக்கிறது. ஞானிகளுக்கும் அப்படிப்பட்ட ஞானிகளுக்குமே கூட அந்த ஜோதிட சாஸ்திரத்தை தாண்டி நடப்பதற்கோ முயற்சிப்பதற்கோ வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கிறது. அதுபோல இங்கே நாம் எதை செய்தாலும் நம்ம அந்த வட்டத்துக்குள் தான் இருக்கின்றோம். மேலே எறிந்த கல் கீழே விழத்தான் செய்யும். இருந்தாலும் நம்ம மேலே தூக்கி 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 எறிந்து கொண்டு தான் இருக்கின்றோம். எரிந்து கற்கள் செல்லுகின்ற அழகை பார்த்து ரசிக்கின்றோம். ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் ஆய்வுகளையும் செய்து நாம் ஜோதிடத்தின் அந்த இயல்புக்கு தக்கபடி நாம் எப்படி செல்ல வேண்டும் என்று தான் சிந்திக்கிறோம். அதை வெளிப்படுத்துகின்றோம். அதன் பலனை பலர் அனுபவிக்கிறார்கள். சிலருக்கு அந்த அனுபவம் வராமல் கூட போய்விடுகிறது. நம்மளுடைய வாக்குஸ்தானங்கள் பழித்து மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கும் 2ஆம் இடமும் 9ஆம் இடமும் 5ஆம் இடமும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? சேர்த்து 8ஆம் இடமும் நன்றாக இருக்க வேண்டும். இத்த பாவங்கள் அனைத்தும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமேயானால் நாம் ஜெயிப்போம். ஜோதிடத்திலே ஜெயிப்போம். இவற்றிலே அந்த 10ம் 11ம் சேர்ந்து கொண்டால் 2, 5, 9,
8, 10, 11 இந்த கூட்டு பாவங்களாக இவைகள் இணைந்து செயல்பட்டால் நாம் ஜொலிக்க முடியும். சொல்லுவதெல்லாம் செயல்பாட்டுக்கு வரும். பரிகார சூட்சுமங்கள் பலிக்கும். அனைத்தும் நடக்கக்கூடிய நடைமுறைகள் இந்த 2, 5, 8, 10, 11, 9ஆம் இடத்தை சார்ந்து நமக்கு பலன்கள் ஏற்படுத்தும் என்பதுதான். இந்த இந்த சொல்லப்பட்ட அந்த 6 பாவ நிலைகளையும் அனைவருக்கும் அனைத்தும் நல்லபடியாக இருந்துவிடும் என்று உத்தரவாதம் இல்லை. அதே போல் அதற்கு தகுந்த தசாபுத்திகள் நடக்க வேண்டும். அந்த தசாபுத்திகளும் நமக்கு நடந்துவிடும் என்பது இல்லை. அதனால் ஒரு சிலர் ஜோதிடத்தில் பரீட்சைப்படுவார்கள், ஒரு சிலர் ஜோதிடத்தில் ஆய்வு செய்வார்கள், ஒரு சிலர் அதை பலனாக உரைப்பார்கள், ஒரு சிலருக்கு சில காலம் பலனாக இருக்கும், அந்த பலன்கள் அனைத்தும் பலிதமாகும். மற்றொரு காலம் அவருடைய சொல்லிய பலன்கள்லாம் பலிக்காமல் நின்றுவிடும். இப்படி எத்தனையோ தடைகளையும் தாங்கல்களையும் கடந்துதான் ஜோதிடம் இருந்து கொண்டு இருக்கிறது, நிலை கொண்டு இருக்கிறது. ஜோதிடர்கள் நாம் வருவோம், போவோம், மடிவோம், எல்லாம் இருக்குது. நாம் ஒரு பேர் சொல்லும்படியான ஒரு நிலையிலே நாம் வந்தால் போதும், அதுதான் மிக முக்கியம். அதற்கு இறைவன் துணை நின்றால் நாம் கோடி நமஸ்காரம் செய்து நாம் பாட்டுக்கு நம் வேலையை, நம் கடமையை செய்ய வேண்டும். கடமையை செய்து கொண்டு பலனை எதிர்பாராத ஒரு கலை என்றால் அது சோதிட சாஸ்திர கலைதான் என்று கூறி தங்களுடைய இனிய கருத்தரங்கிற்கு பேசியமைக்கு அனுமதித்ததற்கு நன்றிகள் கூறி அமர்கின்றேன். வாழ்க வளமுடன். மீண்டும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் நன்றிகளும். நடுவர் ஐயா அவர்களுக்கும் வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன்.